வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எனக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது நான் பூ பூத்தது பற்றியா முல்லை செடி ஒன்று பூ பூத்துருக்கான்னு வீடியோவில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? அவனுடைய செடி இது. இந்த செடி தான் பூ பூக்காத வருஷம் கணக்கில் இருந்தது. அதுக்கப்புறம் எவ்வளவோ ஃபெர்டிலைசர் கொடுத்தேன், பூக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் நான் வெங்காயத்தோல், பூண்டு தோல், வாழைப்பழத்தோல் ஊற வச்சு 3 நாள் கழித்து அதை ஃபில்டர் பண்ணி ஊற்றினேன். ஃபில்டர் பண்ணி அந்த செடிக்கு கொடுத்த பிறகு தான் அந்த பூ பூக்க ஆரம்பிச்சிது. நல்ல பெரிய பெரிய மொட்டுக்கள் எடுத்து பூக்கள் பூத்துது. வீடியோவில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? அது இந்த செடி தான் அது. இப்போ இன்றைக்கி பூத்துருக்கு பூவு. இதுவும் இன்றைக்கி 1.5 மழத்துக்கு பூ பூத்துது. 1.5 மழத்துக்கு பூ பூத்துருக்குது மக்களே. இதுவும் கொடுக்கலாம். இல்லைன்னா என்னென்னு கத்தாழை செடி இருக்குது பார்த்தீங்களா? அந்த செடியை அந்த 2 பக்கம் முள் எடுத்துகிட்டு அது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதுவும் தண்ணியில் ஊற வச்சு ஃபில்டர் பண்ணி அதுவும் கொடுக்கலாம். கொடுத்தோம்னா நல்ல பூக்கள் நல்லா பூத்து குலுங்க, பூக்கள் அதிகமாக வரும். மொட்டுகள் இப்போ எவ்வளோ பெரிய மொட்டுகள் இருக்குது பாருங்கள். அதனால தான் நான் வீடியோ சரி எடுத்து போகலான்னு போட்டேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். இதை சுற்றி எடுத்தேன். பெரிய செடி இது. வருஷம் கணக்கில் ஆகுது பூ பூத்து. அப்படி பூத்துனா 2-3 பூ தான் பூக்கும். அதுக்கப்புறம் பூக்கவே பூக்காது. இந்த ஃபெர்டிலைசர் வாரத்துக்கு ஒரு டைம் கொடுப்பேன். கொடுத்ததுனால தான் இன்றைக்கி பூக்கள் நல்லா ஒரு 1.5 மழத்துக்கு இன்றைக்கி பூத்துது. பூ ஏற்கனவே பூத்துது. அது அனுப்பி போட்ட வீடியோ. அது மாதிரி இதே ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு ஆதரவு கொடுங்க. வீடியோ தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். நன்றி, வணக்கம் மக்களே. இன்னும் வீடியோ